World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் டூரிசம் பயனாளர்கள் அனைவருக்கும் குருஜி வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் கோயில் யாத்ரா டூரிசம் மூலிமா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நவ கைலாச யாத்ரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நவ கைலாயம் மற்றும் நவ திருப்பதி கோயில்கள் டோட்டலாக 18 கோயில்கள் இருக்குது. 9 பெருமாள் கோயில்கள், 9 சிவன் கோயில்கள். ஸோ 18 கோயில்கள் ப்ளஸ் திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த மாதிரி பல்வேறு விதமான கோயில்கள் இந்த யாத்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட கோயில்கள் இந்த யாத்ராவில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நவ கைலாயம் யாத்ரா, நவ திருப்பதி யாத்ரா எப்போ பிளான் பண்ணியிருக்கோன்னா ஜூலை மாதம் 2nd வீக் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் இந்த யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த யாத்ராவில் நீங்கள் போகக்கூடிய வாகனம், சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம கம்பெனி சார்பாகவே நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் ட்ரிகர் ஆகும். புதன் மற்றும் சூரியன் இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குறிப்பாக இது உங்களுடைய தசாபுக்திக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். பொதுவாக சூரிய திசை நடந்தால் அந்த சூரியனுடைய இயக்கத்தை கொண்ட நவ கைலாயம், நவ திருப்பதி வழிபாடு பண்ணுறது நல்லது. அதேமாதிரி செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு, புதன் திசை நடக்கிறவங்களுக்கு, இப்படி எந்த ஒரு திசாபுத்தி நடந்தாலும் அந்த திசைக்கு உண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்துடைய நவ திருப்பதி பெருமாள் கோயிலையும் நவ கைலாயம் சிவன் கோயிலையும் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அப்போ இந்த நவ திருப்பதி நவ கைலாயம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் அது நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுறதுக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா 9 சிவன் கோயிலையும் 9 பெருமாள் கோயிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புற காளியம்மன் கோயில் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேல் நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பார்க்க போகிறோம். சங்கரன் கோயில் பார்ப்போம். அதுக்கப்புறமேல் கழுகுமலை கோயிலுக்கு பார்ப்போம். இப்படி நிறையா கோயில்கள் இதனோடு இணைந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது அற்புதமான யாத்திராவாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலை பற்றிய வரலாறுகளும் அந்த கோயிலில் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்முடைய நிர்வாகிகள் தனபாக்கிய மேடம் மற்றும் நந்தகுமார் சார் மூலிமா இந்த யாத்ரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான யாத்ராவாக இது இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.